கல்வி நிறை வாழைப்பெண் காதலி என்றோதுகின்ற செல்வியின் மேல் கும்மிதனை செப்புதற்கே நல் விசயநாதனின் சொல் வேதனஞ்சு போதன் மிஞ்சி மான மஞ்சபாதம் நெஞ்சினில் வைப்பா சத்தி சடாதரி வாழை பெண்ணாம் அந்த உத்தமி மேல் கும்மி பாட்டுரைக்கு சத்தி சடாதரி வாழை பெண்ணாம் அந்த உத்தமி மேல் கும்மி பாட்டுரைக்கு வித்தைக்கு உதவிய ஒற்றை கொம்பாம்பாவை சித்தி விநாயகன் காப்பாமே சித்தர்கள் போற்றிய வாழை பெண்ணாம் அந்த சத்தியின் மேல் கும்மி பாட்டுரைக்கு கத்தி மீதோமேன ஆடும் சரஸ்வதி பத்தினி பொற்பதம் காப்பாமே எங்கும் நிறைந்தவள் வாழை பெண் அம்மாளின் தங்கையின் மேல் கும்மி பாடுவதற்கு கங்கை அணி சிவ சம்புவம் சத்குரு பங்கயம் பொற்பதம் காப்பாமே ஞான பெண்ணாம் அருள் சோதி பெண்ணாம் ஆதி வாழை பெண் பாடுவதற்கு மானை பெண்ணாக்கிய வள்ளிக்கு செங்கிடும் பால் முருகேசனும் காப்பாமே ஆண்டி பெண்ணாம் ராச பாண்டி பெண்ணாம் பாலை அம்பிகை மேல் கும்மி பாடுவதற்கு காண்டிவனாம் பணி பூண்டவன் வைகுண்டம் ஆண்டவன் பொற்பதம் காப்பாமே நம சிவாய சிவ சிவ நம சிவாய நம சிவாய சிவ சிவ நம சிவாய அந்தரி சுந்தரி வாழை பெண்ணாம் அந்த அம்பிகை மேல் கும்மி பாடுவதற்கு சிந்தையில் முந்தின விந்தையாய் வந்திடும் நந்தீச பொற்பதன் காப்பாமே இல்லையில் முல்லையில் எல்லையுள் ஆடிய வல்லவள் வாழை பெண் மீதினிலே சல்லாவ கும்மி தமிழ் பாட வரும் கொல்லை வீரை போக்கும் வாழை பெண்ணே மாதா பிதா கூட இல்லாமலே வேலி மண்ணும் பின்னும் உண்டு பண்ணவென்று பேதை பெண்ணா முதல் வாழை பெண்ணாள் என்று பூந்தாள் இந்த புவியடக்கம் வேதமும் பூதமும் தானதுவும் வேலி விஞ்ஞான சாத்திரமானதுவும் நாதமும் கீதமும் தானதுவும் வழி நான் சொல்ல கேளடி வாழை பெண்ணே உந்த சேகங்கள் உண்டானதுவும் முதல் தெய்வமும் தேவருண்டானதுவும் விந்தையாய் வாழை உண்டானதுவும் ஞான விளக்கம் பாரடி வாழை பெண்ணே நம சிவாய சிவ சிவ நம சிவாய நம சிவாய சிவ சிவ நம சிவாய கேமராவுக்கு வந்து 1 இயர் ஆக்சிடென்டல் கவரேஜ் வந்து அதுக்கப்புறம் தண்ணி பட்டு ஏதாவது ஆச்சு அப்படின்னா கிளைம் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி ரெண்டுமே வாரண்டியில் கிளைம் ஆகும் முந்தினதெழுத்தாம் பின்னும் ஆறிக்குள் நின்றதும் அஞ்செழுத்தாம் தரிக்கும் முந்தினதஞ்செழுத்தாம் வாசிப்பறிக்குள் நின்றதும் அஞ்செழுத்தாம் ஆதியில் 5 எழுத்தாயினாள் வாழை பெண் 5 எழுத்தும் என்ற பேரானாள் நாதியின் ஊமை எழுத்திவள் தானல்ல ஞான வகை இவள் தானானாள் ஊமை எழுத்தை உடலாச்சு மற்றும் ஓம் என்றெழுத்து உயிராச்சு ஆம் இந்த எழுத்தை அறிந்து கொண்டு விளையாடி கும்மி அடியுங்கடி சேகம் படைத்ததும் 5 எழுத்தாம் பின்னும் சீவன் படைத்ததும் 5 எழுத்தாம் புக முடிந்ததும் 5 எழுத்தாம் பின்னும் ஒற்பனமானதும் 5 எழுத்தாம் சாத்திரம் பார்த்தாலும் தானும் என்ன வேதம் தானுமே பார்த்திருந்தாலும் என்ன சூத்திரம் பார்த்தல்லோ ஆட வேணும் 5 சொல்லை அறிந்தல்லோ ஆட வேணும் நம சிவாய சிவ சிவ நம சிவாய நம சிவாய சிவ சிவ நம சிவாய காண
காணாது கிட்டாதே எட்டாதே அஞ்சில் காரியம் இல்லை என்று நினைத்தால் காணாதும் காணலாம் அஞ்செழுத்தால் அதில் காரியம் உண்டு தியானம் செய்தால் ஆயனும் ஐந்தாம் எழுத்துக்குள்ளே அறிவாயனும் ஐந்தாம் எழுத்துக்குள்ளே வாயனும் ஐந்தாம் எழுத்துக்குள்ளே இந்த வாலையும் ஐந்தாம் எழுத்துக்குள்ளே அஞ்செழுத்தானதும் எட்டெழுத்தாம் இன்னும் 50 அட்சரம் தானாச்சு நெஞ்செழுத்தாலே நிலையாமல் அந்த நேசம் தெரியுமோ வாலை பெண்ணே ஏய்க்கு தேய்க்கு நெஞ்செழுத்து வகை எட்டி பிடித்துக் கொள் 2 எழுத்தை நோக்கிக்கொள் வாசியை மேலாக வாசி நிலையை பாரடி வாலை பெண்ணே சிதம்பர சக்கரம் தான் அறிவார் இந்த சீமையில் உள்ள பெரியோர்கள் சிதம்பர சக்கரம் என்றால் அதற்குள்ளே தெய்வத்தை எல்லோ அறிய வேணும் நம சிவாய சிவ சிவ நம சிவாய நம சிவாய சிவ சிவ நம சிவாய லைட் இருந்து தெரிஞ்சா எங்க எதுவுமே போட்டிருக்காங்க பாருங்க முதல்ல மனமும் மதியும் இல்லா வீடில் வழி மாறுதல் சொல்லியே என்ன செய்வாள் மனமுறுதியும் வைக்க வேணும் பின் பாலை கிருபை உண்டாக வேணும் இனி வெளியினில் சொல்லாதே எழில் தீமட்டு இந்த வரி வழிக்கு கனி மொழிச்சீர் பாருங்கடி கொஞ்சம் கருவை சொல்லுவேன் கேளுங்கடி முத்தை சடலம் என்றெண்ணாதே இதை ஒப்பிட்ட பாண்டம் என்றெண்ணாதே பார்த்த பேருக்கே புத்த இல்லை இதை பார்த்துக்கொள் உந்தன் உடலுக்குள்ளே உச்சிக்கு நேரா உண்ணாவுக்கு மேல் நீதம் வைத்த விளக்கும் எரியுதடி அச்சுள்ள விளக்கு வாழையடி அவியாமல் எரியுது வாழை பெண்ணே எரியுதே அருவிட்டினிலே அது எண்ணெய் இல்லை அமிழ் தண்ணீர் இல்லை தெரியுது போக வழியும் இல்லை பாதை சிக்குது சிக்குது வாழை பெண்ணே நம சிவாய சிவ சிவ நம சிவாய நம சிவாய சிவ சிவ நம சிவாய சீலம்போலி என்ன கேட்கும் அடி மெத்த சிக்குள்ள பாதை துடுக்கமடி பலம்புரிய சங்கம் பூதும் அடி மேலே வாசியை பாரடி வாழை பெண்ணே வாசி பழக்கம் அறிய வேணும் மற்ற மண்டல வீடுகள் கட்ட வேணும் காசி வழி கொண்டு யோகமும் வாசியும் நாட்டத்தை பாரடி வாழை பெண்ணே முச்சுடரான விளக்கினுள்ளே மூல மண்டல வாசி பழக்கத்திலே எச்சுடராகி அந்த சுடர் வாழை இவள் விட வேறில்லை வாழை பெண்ணே சூடாமல் வாழை இருக்கிறதும் பரி சுத்த சீவனுக்குள்ளானதால் வீடாமல் வாசி பழக்கத்தை பாரு நம் மேல் வீடு காணலாம் வாழை பெண்ணே மேல் வீடு கண்டவன் பாணியடி விண்ணில் விளக்கில் நின்றவன் பாணியடி தாய் வீடு கண்டவன் ஞானியடி பரி தாண்டி கொண்டான் பட்டாணியடி நம சிவாய சிவ சிவ நம சிவாய நம சிவாய சிவ சிவ நம சிவாய மத்தியிலே மனம் புத்தியிலே நடு மத்தியிலே வெற்றி சதாசிவம் என்று சொன்னேன் உந்தன் இளமையை பாரடி வாழை பெண்ணே அழுத்திலே சொல்லஞ்சழுத்திலே நானும் பழுத்திலே ஞான பழத்திலே கழுத்திலே மகேஸ்வரனும் உண்டு கண் கண்டு பாரடி வாழை பெண்ணே மஞ்சிலே பிஞ்சிலே மஞ்சியரே நீதம் கொஞ்சி விளையாடும் மஞ்சியரே நெஞ்சிலே புத்திரன் சூழிருப்பானவன் நேருடானாம் அடி வாழை பெண்ணே பொந்தியிலே நடு பந்தியிலே திட சிந்தையிலே முந்தி ஒன்றனுடன் பொந்தியில் விஷ்ணுவும் தாம் இருப்பார் இதை உண்மையை பாரடி வாழை பெண்ணே காலத்திலே இந்த ஞானத்திலே நாளைக்கு விநாயகர் சதுர்த்தின்றதுனால எல்லாம் செலிப்ரேஷனுக்காக எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க காலத்திலே அனுகூலத்திலே மூலத்திலே பிரம்மன் தான் இருந்து வாசி முடிக்கிறான் பிண்டம் பிடிக்கிறானே நம சிவாய சிவ சிவ நம சிவாய நம சிவாய
சிவ சிவ நம சிவாய ஓம் தேரும் உண்டைஞூரும் ஆணியுண்டே அதில் தேவரும் உண்டு சங்கீதம் உண்டே ஆருண்டு பாரடி வாழை தெய்வம் அதில் அடக்கம் தானடி வாழை பெண்ணே 9 வாயில்குள் கோட்டையுண்டே அதில் உள்ளே நீலைக்காரர் 5 பேரா அன்புடனே பரிகாரர்கள் 6 பேர் அடக்கம் தானடி வாழை பெண்ணே இந்த விதத்திலே தேகத்திலே தெய்வம் இருக்கையில் புத்தி கரிக்கையினால் சந்தோட வாழையை பாராமல் மனித சாகிறதேதடி வாழை பெண்ணே நகார திட்டிப்பே ஆனதனால் வீடு வானவகார நயமாச்சு புகார முச்சி சிரசாச்சு இதை முற்று பாரடி வாழை பெண்ணே உவகாரமானதே ஓசையாச்சே அந்த மகாரமானது கற்பமாச்சே சீகாரமானது மைகையாச்சே இதை தெளிந்து பாரடி வாழை பெண்ணே நம சிவாய ஓம் சிவ சிவ நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் சிவ சிவ நம சிவாய ஓம் என்ற அக்ஷரம் தானும் உண்டாத கர்வமை எழுத்தும் இருக்குதடி நாம் இந்த எழுத்தை அறிந்து கொண்டோம் வீணை நாடி பாரடி வாழை பெண்ணே கட்டாத காளையை கட்ட வேணும் ஆசை வெட்ட வேணும் வாசி ஒட்ட வேணும் கெட்டாத கொம்பை வளைக்க வேணும் காயம் என்றைக்கு இருக்குமோ வாழை பெண்ணே இறந்த மார்க்கமாய் தான் இருந்து வாசி கேட்காமலே தான் அடக்க வேணும் திருந்தே ஓடி அலைந்து வெந்து தேகம் இறந்து போச்சு தேவாலை பெண்ணே புத்தமலராலே பிஞ்சும் உண்டே அதில் பூவில் அப்பிஞ்சும் அநேகம் உண்டு புத்த மகனாலே வாழ்வும் உண்டு மற்ற 3 பேராலே அழிவும் உண்டு கற்புள்ள மாதர் குலம் வாழ்க என்ற கற்பை அளித்தவரே வாழ்க சிற்பரரை போற்றி கும்மி அடி கூறு கற்பரரை போற்றி கும்மி அடி நம சிவாய ஓம் சிவ சிவ நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் சிவ சிவ நம சிவாய ஓம் அஞ்சினிலே 2 அழிந்ததில்லை அஞ்சாரிலேயும் நாள் ஒழிந்ததில்லை பிஞ்சிலே பூவிலே துஞ்சுவதாமது பேணி போடலாம் வாழை பெண்ணே கையில்லா குட்டையன் கட்டிக்கிட்டான் நீரு காலில்லா நெட்டையன் முட்டிக்கிட்டான் ஈயில்லா தேனெடுத்துண்டு விட்டானது இருக்கிறில்லையே வாழை பெண்ணே மேலொரு கோட்டையிலே ஆதரவாய் நின்ற விலங்கு கண்ணனும் பாதையிலே காலூரு வம்பலம் விட்டதனால் அது கடுநடையடி வாழை பெண்ணே தொண்டையுள் முக்கோண கோட்டையிலே இதில் தொத்தி கோடி மரம் நாட்டையிலே சண்டை செய்து வந்தே ஓடிப்போனால் கோட்டை வெந்து தணலாச்சு வாழை பெண்ணே ஆசை வலைக்குள் அகப்பட்டதும் வீடு அப்போதே வெந்தே அழிந்திட்டதும் பாசவலை வந்து மூடியதும் வாழை பாதத்தை போற்றடி வாழை பெண்ணே நம சிவாய ஓம் சிவ சிவ நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் சிவ சிவ நம சிவாய ஓம் அன்னம் இருக்குது மண்டபத்தில் விளையாடி தீர்ந்தே ஆண் புரியும் இன்னம் இருக்குமே 5 கிளி அவை எட்டி பிடிக்குமே 3 கிளி தொப்பிலே மாங்குயில் கூப்பிடுதே புது மாப்பிள்ளை தான் வந்து சாப்பிடவும் ஏக்கும் இப்படி 5 ஆந்தை இருந்து விழிப்பது பாருங்கடி மீனும் இருக்குது பூரணியில் இதை மேய்ந்து திரியும் கலசாவல் தேனும் இருக்குது பொறையிலே உன்னை தேவிட்டதில்லையே வாழை பெண்ணே காக்கை இருக்குது கொம்பிலே தான் கலசாவல் இருக்குது தெம்பிலே தான் பார்க்க வெகு தூரம் இல்லை இது ஞானம் பார்த்தால் தெரியுமே வாழை பெண்ணே கும்பி குளத்திலே அம்பலமாம் அந்த குளக்கருவூரில் சேரும் எத்த தெம்பில் இடைக்காட்டு பாதைகளாய் வந்து சேர்ந்தாராய்ந்து பார் வாழை பெண்ணே நம சிவாய ஓம் சிவ சிவ நம சிவாய ஓம்
நம சிவாய ஓம் சிவ சிவ நம சிவாய ஓம் பண்டுமே ஆழ கிணற்றுக்குள்ளே அண்டு கெண்டை இருந்து பகட்டுதடி கண்டிருந்தும் அந்த காக்கையுமே அஞ்சு கழுகு கொன்றது பாருங்கடி ஆற்றிலே 5 முதலையடி 6 குற்றிலே 2 கரடியடி குற்றனும் 3 குருடனடி பாசம் கொண்டு பீடிக்கிறான் பாலை பெண்ணே முட்டையிடுகிறது ஒரு பறவை முட்டை மோசம் பண்ணுது ஒரு பறவை பட்ட விட்டாரூர் கண்ணியில் 2 மானும் தவிக்கிது வாலை பெண்ணே அட்டமாவின் வட்டம் பொட்டிலே 2 அம்பூலி நிற்கிது தேர் மேலே திட்டாய் வந்து அடிக்கிறதில்லை தேகம் செந்தணலானதே வாலை பெண்ணே முக்கோணப்பட்ட கிணற்றுக்குள்ளே மூல மண்டல வாசி பழக்கத்திலே அக்கோணப்பட்ட சக்கரத்தில் வாலை அமர்ந்திருக்கிறாள் வாலை பெண்ணே நம சிவாய ஓம் சிவ சிவ நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் சிவ சிவ நம சிவாய ஓம் இரண்டு காலால் ஒரு கோபுரமாம் நெடு நாளாயிருந்தே அழிந்து போகும் கண்டபோது கோபுரம் இருக்கும் வாளை காணவும் வெட்டாள் நிலைக்க ஒட்டாள் 5 பூதத்தை உண்டு பண்ணி குட்டில் ஆராதாரத்தை உண்டு பண்ணி கொச்சு பெண்ணாசை உண்டு பண்ணி வாளை குட்டூராள் காலனை மாட்டுகிறாள் காலனை காலால் உதைத்தவளா பாலை ஆலகால பீடமுண்டவளா ஆளாசேகத்தை படைத்தவளாம் இந்த மானுடன் கொட்டை இடித்தவளாம் மாதாவாய் வந்தே அமுதன் தந்தாள் மனையாட்டியாய் வந்து சுகம் கொடுத்தாள் ஆதரவாகிய தங்கையனாள் நமக்காசை கொழுந்தியும் மாமியானாள் சிரித்து மெல்ல புறமெரித்தாள் பாலை செங்காட்டு செட்டியை தான் வைத்தாள் ஒருத்தியாகவே சூரத்தமை வென்றாள் ஒற்றையாய் கஞ்சனை கொன்று விட்டாள் நம சிவாய ஓம் சிவ சிவ நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் சிவ சிவ நம சிவாய ஓம் இப்படி எல்லோ இவள் தொழிலாம் இந்த ஈனாமலடி கொடுஞ்சூரி மைப்படும் கண்ணிய கேடுங்கடி அந்த வயசு வாலை திரிசூலி கத்தி பெரிதோ உரை பெரிதோ இவள் கண்ணு பெரிதோ முகம் பெரிதோ சக்தி பெரிதோ சிவம் பெரிதோ நீதான் சற்றே சொல்லடி வாலை பெண்ணே அன்னம் பெரிதல்லால் தண்ணீர் பெரிதல்ல அப்படி வாலை பெரிதானால் பொண்ணு பெரிதல்லால் வெள்ளி பெரிதல்ல பொய்யாது சொல்லுகிறேன் கேளுங்கடி மாமிசமானால் எலும்பும் உண்டு சதை வாங்கியோடு கழன்று விடும் ஆமிசம் இப்படி சக்தி என்று விளையாடிக்கும் நீ அடியுங்கடி பண்டு முளைப்பாது அரிசியே ஆனாலும் பிண்டுமி போனால் விளையாதென்று கண்டு கொண்டு முன்னே அவை சொன்னாள் அது உண்டோ இல்லையோ வாலை பெண்ணே நம சிவாய ஓம் சிவ சிவ நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் சிவ சிவ நம சிவாய ஓம் மண்ணும் இல்லாமலே விண்ணும் இல்லை கொஞ்சம் வாசம் இல்லாமலே பூவும் இல்லை பெண்ணும் இல்லாமலே ஆணும் இல்லை இது பேணி பாரடி வாலை பெண்ணே நந்தவனத்திலே சோதியுண்டு நீலம் நித்திய பேருக்கு நெல்லும் உண்டு விந்தையாய் வாலையை பூசிக்க முன்னாளில் விட்ட கூரை வேணும் வாலை பெண்ணே வாலையை பூசிக்க சித்தரானார் வாலை கொத்தாசையாய் சீவ கர்த்தரானார் வேலையை பார்த்தல்லோ கூலி வைத்தார் இந்த வீதம் தெரியுமோ வாலை பெண்ணே வாலைக்கு மேலான தெய்வம் இல்லை மானம் காப்பது சேலைக்கு மேலும் இல்லை பாலுக்கு மேலான பாக்கியம் இல்லை வாலை கும்மிக்கு மேலான பாடல் இல்லை நாட்டத்தை கண்டால் அறியலாகும் அந்த 4 வாசல் கடக்கலாகும் மூட்டை கதவை திறக்கலாகும் இது பொய்யல்ல மெய்யடி வாலை பெண்ணே நம சிவாய ஓம் சிவ சிவ நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் சிவ சிவ நம சிவாய ஓம்
ஆணும் பெண்ணும் கூடி ஆனதனாற் பிள்ளை ஆச்சுதென்றே நீரும் பேசுகின்றீர். ஆணும் பெண்ணும் கூடி ஆனதல்லோ வேதம் அற்றொரு வித்தாச்சு வாழை பெண்ணே. இன்றைக்கு இருப்பதும் பொய்யல்லவே, வீடே என் வாழ்க்கை என்பதும் பொய்யல்லவே. அன்றைக்கு எழுத்தின்படி முடியும் வாழை ஆத்தாளை போற்றடி வாழை பெண்ணே. வீணாசை கொண்டு திரியாதே, இது மெய்யல்ல பொய் வாழ்வு பொய்க்கூடு. காணாத வாழையை கண்டு கொண்டால் காட்சி காணலாம், ஆகாயம் ஆடலாமே. பொண்டாட்டியும் தான் சரியே தன்யம், தாமே இருவரும் தான் கொடுத்தார். காயும் பழமும் சரியாமோ உந்த கருத்தை பார்த்துக் கொள்வாளை பெண்ணே. நம சிவாய சிவ சிவ நம சிவாய நம சிவாய சிவ சிவ நம சிவாய. பெண்டாட்டி மந்தை மட்டும் வருவாள் பெற்ற பிள்ளை மாசான கரையின் மட்டும். தெண்டாட்டு தர்மம் நடுவினிலே வந்து சேர்ந்து பரகதி தாங்கொடுக்கும். பாகியமும் மகள் போகியமும் ராச போகியமும் வந்ததானாக்கால் சீக்கிரம் தருமம் செய்ய வேண்டும், கொஞ்சம் திருப்பணிகள் முடிக்க வேண்டும். திருப்பணிகளை முடித்தோறும் செத்து சாகாத பேரில் ஒருவர் என்றும் அருட்போலிந்திடும் வேதத்திலே அவை அறிந்து சொன்னாடே வாழை பெண்ணே. மெத்தை தனிலே படுத்திருந்து நாமும் மெல்லியரோடு சீரிக்கும் போது யுத்த காலம் வந்து தான் பீடித்தால் நாமும் செத்த சவமடி வாழை பெண்ணே. ஏழைப்பனாதிகள் இல்லை என்றால் அவர் இருந்தால் அன்னம் கொடுக்க வேண்டும். நாளை என்று சொல்லலாகாதே என்று நான் மறை வேதம் முழங்குதடி. நம சிவாய சிவ சிவ நம சிவாய நம சிவாய சிவ சிவ நம சிவாய. பஞ்சைப்பனாதே அடியாதே, அந்த பாவம் தோலைய முடியாதே. கஞ்சம் என்றோரை கெடுக்காதே, யாக்கும் வஞ்சனை செய்ய நினையாதே. கண்டதும் கேட்டதும் சொல்லாதே, கண்ணில் காணாத உத்தரம் பிள்ளாதே. பெண்டாட்டி குற்றது சொல்லாதே, பெற்ற பிள்ளை கிளப்பும் கொடுக்காதே. சீவன் தன் அடியாரை வேதியரை சீல சீர்புல ஞான பெரியோரை மௌனமாகவும் வையாதே, அவர் மானத்தை நோகவும் செய்யாதே. பழக்கழிவுகள் சொல்லாதே, கற்பு மங்கையர் மேல் மனம் வையாதே. பழக்க வாசியை பார்த்து கொண்டு வாழை பாதத்தை போற்றடி வாழை பெண்ணே. கூடிய பொய்களை சொல்லாதே, பொல்லா கொலைகளவுகள் செய்யாதே. ஆடிய பாம்பை அடியாதே, இது அறிவு தான் அடி வாழை பெண்ணே. நம சிவாய சிவ சிவ நம சிவாய நம சிவாய சிவ சிவ நம சிவாய. காரியனாகிலும் வீரியம் பேசவும் காணாதென்றவை சொன்னாடே. பாரினில் வம்புகள் செய்யாதே, பூடி பழம்போர் உதிர்ந்து விழுந்தாளே. காசார்கள் பகை செய்யாதே, நடுக்காட்டு பூரி பின்னே நில்லாதே. தேசாந்தரங்களும் செல்லாதே, மையம் தன் வீடு இருக்க அசல் வீடு போகாதே. தாயார் தகப்பனை வெய்யாதே, உன் வீட்டுக்குள்ளேயே யுகம் இருக்கையில் ஓடி திரிகிறாய் வாழை பெண்ணே. சாதி வேதங்கள் சொல்லுகிறீர், தெய்வம் தான் என்று ஒரு உடல் வேதம் உண்டே. ஓதிய பாலதில் ஒன்றாகியதிலே உற்பத்தி நெய்த இர்மோராச்சு. பாலோடும் உண்டிடு புனையும் உண்டது, மேலாக காணவும் காண்பதில்லை. மேலந்த வாசையை தள்ளி விட்டுள்ளத்தில் வேண்டிய பூசையை செய்திடுங்கள். நம சிவாய சிவ சிவ நம சிவாய நம சிவாய சிவ சிவ நம சிவாய.
கோழிக்காது காலு உண்டென்று சொன்னேன், கிழக்கூனிக்கும் 3 கால் என்று சொன்னேன், கூனிக்கு 2 எழுத்தென்று சொன்னேன், முழு பானைக்கு வாயில்லை என்று சொன்னேன், பாட்டுக்கு 2 கால் என்று சொன்னேன், அம்மானைக்கு பானைக்கு நிற்கு மேல் சூழ், மாட்டுக்கு கால் இல்லை என்று சொன்னேன், கதை வகையை சொல்லடி வாழை பெண்ணே. கோயிலும் ஆடும் பறித்தவனும் கந்தை கூற்று வேகத்திருந்தவனும், வாயில்லா கூதிரை கண்டவனும், மாட்டு வகை தெரியுமோ வாழை பெண்ணே. இத்தனை சாத்திரம் தாம் படித்தோர் செத்தார் என்றால் உலகத்தோர் தாம் சிரிப்பார், செத்து போய் கூட கலக்க வேண்டும், அவர் தேவர்களுடனே சேர வேண்டும். உற்றது சொன்னக்கால் அற்றது பொருந்தும் உண்டோ உலகத்தில் அவ்வை சொன்னாள், அற்றது பொருந்தும் முற்றது சொன்னவர் அவனே குருவடி வாழை பெண்ணே. நம சிவாய சிவ சிவ நம சிவாய நம சிவாய சிவ சிவ நம சிவாய. நிற்கும் நிலை அறியான் வெகு பொய் சொல்வான், கோடி மந்திரம் சொல்வான், காரண குரு அவனும் அல்ல இவர் காரிய குரு பொருள் பறிப்பான். எல்லாம் அறிந்தவர் என்று சொல்லி இந்த பூமியிலே முழு ஞானி என்று உல்லாசமாக வயிறு பிழைக்கவே ஓடி திரிகிறார் வாழை பெண்ணே. ஆதிவாலை பெரிதானாலும் அவள் அக்காள் பெரிதோ சிவன் பெரிதோ, நாதிவாலை பெரிதானாலும் அவள் நாயகனல்ல சிவம் பெரிது. ஆயுசு கொடுப்பாள் நீரிழிவு முதல் அண்டாது மற்ற வியாதியெல்லாம், பேயும் பறந்திடும் பில்லி வினாடியில் பத்தினி வாழை பெண் பேரை சொன்னால், நித்திரை தண்ணீரும் விற்றிருப்பாள் இந்த நேரத்திலும் வாழை முன்னிருப்பாள், சத்துரு வந்தாலும் தள்ளி வைப்பாள் வாழை உற்ற காலனையும் பாலுதைப்பாள். நம சிவாய சிவ சிவ நம சிவாய நம சிவாய சிவ சிவ நம சிவாய. பல்லாயிரம் கோடி அண்ட முதல் 14 புவனமும் பூர்த்தி முதல் எல்லாம் தானாய் படைத்தவளாம் வாழை எள்ளுக்குள் என்னை போல் நின்றவளாம், தேசம் புகழ்ந்திடும் வாழைக்கும் நித்தமிழ் செய்ய எனக்கு உபதேசம் செய்தாள், நேசவான் வீர பெருமாள் குருசாமி நீள்பதம் போற்றிக் கொண்டாடுங்கடி. 6 படைப்புகள் வீடு கடை சூத்திர 5 எழுத்துக்கும் வகையறிந்து, கூறும் உயர்வல வேந்திரன் தூரை வள்ளல் கொற்றவன் வாழ கொண்டாடுங்கடி. ஆடுங்கள் பெண்டுகள் எல்லோரும் அந்த அன்பான கொங்கணர் சொன்ன தமிழ், பாடுங்கள் சித்தர்கள் எல்லோரும் வாழை பாதத்தை போற்றிக் கொண்டாடுங்கடி. சித்தர்கள் வாழி சிவன் வாழி முனி தேவர்கள் வாழி ரிஷி வாழி, பத்தர்கள் வாழி பதம் வாழி குரு பாரதி வாழை பெண் வாழியவே. நம சிவாய சிவ சிவ நம சிவாய நம சிவாய சிவ சிவ நம சிவாய நம சிவாய சிவ சிவ நம சிவாய நம சிவாய சிவ சிவ நம சிவாய.
என்ஃபீல்டு கம்பெனி பாருங்கள். कर्पूरगौरं करुणावतारं संसारसारं भुजगेन्द्रहारं कर्पूरगौरं करुणावतारं संसारसारं भुजगेन्द्रहारं सदा वसन्तं हृदयारविन्दे सदा वसन्तं हृदयारविन्दे भवं भवानी सहितं नमामि भवं भवानी सहितं नमामि கிழக்கு கடற்கரை சாலை கொரோனாவுக்கு அப்புறம் இப்போ தான் சூப்பராக ஸ்பீடாக ரெக்கவரி ஆகிருவோம். ஒருவனுக்கே நீ நதி போல ஓடிக்கொண்டிரு, எந்த பேர் வைக்கும் வெற்றிகள் பேர் வைக்குமே, உன்னை உள்ளத்தில் பூர் வைக்குமே. எல்லா புகழும் ஒருவனுக்கே நீ நதி போல ஓடிக்கொண்டிரு, எந்த பேர் வைக்கும் வெற்றிகள் பேர் வைக்குமே, உன்னை உள்ளத்தில் பூர் வைக்குமே. முன்னால் வாடா, உன்னால் முடியும். தலபதி தளபதி நீதா நீதா, அன்பு தலைவா வெற்றி நமக்கே, அழகிய தமிழ் நீதானே நீதானே. எல்லா புகழும் ஒருவனுக்கே, நீ நதி போல ஓடிக்கொண்டிரு, எந்த வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்குமே, உன்னை உள்ளத்தில் ஊர் வைக்குமே.
ஓகே மக்களே, முடிச்சுக்கலாம். பாய்.